கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை சரியாகிவிட்டால் இந்த சமூகம் சரியாகிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சமூகம் அழிவதற்கு இளைஞர்கள் தான் காரணம், சமூகம் வளர்வதற்கு இளைஞர்கள் தான் காரணம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளே நுழைந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை உருவாக்கினார்கள், சகோதரத்துவத்தை உருவாக்கினார்கள், தங்களுக்கு மத்தியிலே விட்டுக் கொடுக்கின்ற தன்மைகளை உருவாக்கினார்கள், போட்டிகளையும் பொறாமைகளையும் அமல்களிலே உருவாக்கினார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அதிலே அல்லவா, இன்னைக்கு இளைஞர்களிடத்தில் எதிலே போட்டி இருக்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நண்பன் வண்டி வாங்கி விட்டால் அதை விட அதிகமான பணம் உள்ள வண்டிகளை, விலைவாசி உள்ள வண்டிகளை வாங்க வேண்டும் என்பதாக நினைக்கிறான். செல்போனை அவன் ஒரு பொழுதும் விடாப்பிடியாக இருந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு செல்போனை விட்டு பிரியாத இளைஞர்களைத்தான் நாம் பார்க்கிறோம். இளைஞர்களிடத்திலே செல்போன் மிக முக்கியமாக இருக்கிறது. வாழ்க்கையிலே அதுதான் உயிர் என்பதாக நினைக்கிறான். மனைவி இல்லாவிட்டால் கூட வாழ்ந்து விடுவான், தந்தை இல்லாவிட்டால் கூட வாழ்ந்து விடுவான், உணவு இல்லாவிட்டால் கூட வாழ்ந்து விடுவான், எல்லா விஷயங்களையும் தியாகம் செய்து விடுவான். ஆனால் செல்போனை மட்டும் அவனால் தியாகம் செய்ய முடியாது. அதனுடைய சார்ஜரோடு அவன் கையிலே வைத்துக் கொண்டிருப்பான். எப்பொழுதுமே அவனுக்கு சார்ஜர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், சார்ஜர் குறையக்கூடாது. 24 மணி நேரங்கள் அவனுக்கு போகவில்லை, பத்தவில்லை. செல்போனை பார்ப்பதற்கு அவனுக்கு நேரங்கள், காலங்கள், அவனுக்கு போதாத காலங்களையும் நேரங்களையும் அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இரவு பகல்களாக மாறி போகிறது, பகல் இரவாக மாறி போகிறது, தூக்கமே இல்லை. இளைஞர்கள் இன்றைய காலகட்டங்களிலே இப்படி ஒரு பக்கம் சீரழிந்து கொண்டே போகிறார்கள். நண்பனுக்கு பேஸ்புக்கிலே அனுப்புகிறான் மெசேஜ்களை, அதை இவன் சென்று செய்ததை அவன் லைக் செய்ய வேண்டும் என்பதாக பிரியப்படுகிறான். அவன் செய்யவில்லை என்று சொன்னால், நான் அனுப்பிய மெசேஜை நீ ஏன் லைக் செய்யவில்லை என்று கோபித்துக் கொள்கிறான். காலையிலே சுபு நேரத்திற்கு வாங்கு சொன்ன உடனே தன்னுடைய நண்பனுக்கு காலடித்து சுபுகு நேரமாகிவிட்டது, எழுந்திரு என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் இன்றைய காலத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் வலிமார்கள். யோசித்து பாருங்கள். சுபுகு தொழுகவில்லை என்று ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு கோபித்துக் கொண்டதாக வரலாறுகள் இல்லை. தஹஜ்ஜத்திற்கு எழுப்பிய சகோதரர்கள் யாரும் இல்லை. தஹஜ்ஜத்திற்கு எழ வேண்டும் என்று எழுப்பக்கூடிய நண்பர்களுக்கு மத்தியிலே இந்த அமல்களின் பக்கம் பரஸ்பரம் இல்லை.